சொல்லுங்க. 17/4 17/4 1999. 1999 சார். 99 ஆமாங்க. பிறந்த நேரம் 9:30 PM-ங்க. 9:30 PM சார். ஆமாங்க. பிறந்த இடம் ஈரோடுங்க. ஈரோடு. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மேசராசிங்க. மேசராசி. பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம். விருச்சக லக்னங்க. விருச்சிக லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? ராகு தசையும் குரு தசையும். குருஜி வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ஜோசியம் நல்லா வரும். புதன் நீச்சபங்க ராஜயோகம். ஜோசியம் அட்டகாசமாக வரும் உங்களுக்கு. கொஞ்சம் தெரியும் குருஜி. ஜோதிடம் உங்களுக்கு ஏன் வருதுன்றது உங்களுக்கே புரியும். நான் ஒன்று சொல்லட்டுமா? என் வயசில் என்னை விட உங்களுக்கு ஜோசியம் வரும். உங்க ஆசீர்வாதம் குருஜி. நல்லா ஜோசியம் வரும். ஜோசியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அதான் குருஜி, ராகுதசை வரதுக்கு முன்னாடி அப்பா இல்லைங்க குருஜி. ராகுதசை வந்து குருவின் பார்வையில் இருக்கா? இருக்குது குருஜி. ராகுதசையோட மைனஸ் என்ன தெரியுமா? அப்பா குருஜி. 9ஆம் இடத்துல அப்பா. அந்த தசை வந்து ஒரு பலவீனமான அமைப்பில் இருக்கிறது. அது ஏன் தெரியுமா? அமாவாசை சிந்தனை. ஆமாங்க குருஜி. ஆமா, அப்பாவை கெடுக்கும். அது இப்போவே உங்களுக்கு தெரியுது. இல்ல அப்பா இல்லை குருஜி, இறந்துட்டாரு. தான் அப்பாவை கெடுக்கும். ஏற்கனவே அமாவாசை சூரியன் சனி சேர்க்க. ஏற்கனவே அமாவாசை சூரியன் சனி சேர்க்க. சூரிய தசை வேற நடந்திருக்கு. அப்புறம் எப்படி நீங்கள் அப்பாலாம் இருக்க முடியும்? நான் சொல்கிற அந்த ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளை சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளோடு புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம். லக்னத்தை தனிச்சுக்கரன் பார்க்குறாரு. லக்னாதிபதி சனி செவ்வாய் தொடர்பில் இருக்கக்கூடாது. ஆனால் அது லக்னத்துடைய சுபத்துவம் ஈடுகட்டுகிறது. ராகுதசை உங்களுக்கு தகப்பனை கெடுத்து நல்லது செய்யும். குருவின் பார்வையில் இருக்கின்ற ஒரே காரணத்தினால. குருவின் பார்வை 3 டிகிரி பார்வையா இருக்கா? ஆமா குருஜி. வலுப்பெற்ற குருவின் பார்வை இருக்கிறதுனால ராகுதசையும் குருதசையும் உங்களுக்கு யோகம் செய்யும். செவ்வாதசை உங்களை போட்டு துண்டு மாதிரி புளிஞ்சு எடுத்துருச்சு. ஆமா குருஜி. 7 வருஷம். ஆமாங்க குருஜி. வீடு கொடுத்தவன் வலு என்கின்ற ஒரு அமைப்பை தவிர வேறு எந்த நிலையிலையும் செவ்வாதசை கடுமையான பலன்களை செஞ்சிருச்சு உங்களுக்கு. புரியுதுங்களா? புரியுதுங்க குருஜி. இந்த அமைப்பில் செவ்வாதசை முடிஞ்சு போச்சு. ராகுதசை குருபக்தியிலிருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். எப்போ மேரேஜ் ஆகும் குருஜி? மேரேஜ் வந்து ராகுதசையில் குருபக்தியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். 1999 பிறந்திருக்கிறீங்க. 28 வயசு ஆக போகுது. ஆமாம் குருஜி. ராசிக்கு 7ல் செவ்வாய் இருக்கிறாரா? ஆமாம் குருஜி. ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய், லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ஒரு வகையில் நல்ல அமைப்பு. அது குருஜி கேளுங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால கலத்தர தோஷம். அது ஏங்க 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது கலத்திர தோஷம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த கலத்திர தோஷம் எப்போங்க வேலை செய்யும்? என் ஸ்டூடெண்ட்டுன்னு வேற சொல்கிறீங்க. எப்போ வேலை செய்யும்? தசையில் தான் வேலை செய்யும் குருஜி. அப்புறம் என்னங்க, உங்களுக்கு சுக்கிரதசை எப்போ முடிஞ்சது? உங்களுக்கு 3 வயசுலேயே சுக்கிரதசை முடிஞ்சு போச்சு. ஆமாங்க குருஜி. 3 வயசுலேயே உங்களுக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகி போச்சு. இந்த காலத்தில் ஒரு பலன் நடக்கும் என்றால் அந்த பலன் எப்போது நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஜோதிடத்தில் மிகப்பெரிய அவசியம். சரிங்க. பலன் எப்போ நடக்கும்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அருமையான வாழ்க்கை துணை அமையும், அருமையான புத்திரபாக்கியம் அமையும். இதுதான் வந்து சுக்கிரனும் குருவும் 5, 7ஆம் இடங்களில் இருக்கிறது. இன்னொன்று, செவ்வாய் கெட்டு போனார். ராசிக்கு 7ஆம் இடத்துல, லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல இந்த மாதிரி செவ்வாய் சனி தொடர்பு இருந்தால் 28 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாது. சரிங்க. 2028 தான் கல்யாணம். 2028 ராகுதசை குருபக்தியில் 2028 5வது மாதத்துக்கு பிறகு தான். இன்னும் ஒரு 1.5 வருஷம் பொறுத்துருங்க. இல்லை குருஜி, அப்போ ஜென்மச்சனி நடக்குமே குருஜி? ஜென்மச்சனி திருமணத்தை தடை பண்ணாதுங்க. அஷ்டமச்சனியில் தான் கல்யாணம் தடாகும். சரிங்க. ஜென்மச்சனியில் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்க முடியாது. இவ்வளோதாங்க, புரிஞ்சிருச்சா? பொண்டாட்டி வரும். சரிங்க குருஜி. பொண்டாட்டிக்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியாது. ஒரு பூ வாங்கி கொடுக்க முடியாது. ஒரு பெரிய மாலுக்கு கூட்டு போக முடியாது. ஒரு பெரிய மாலுக்கு கூட்டு போனால் 2 பேரும் சினிமா பார்க்கறதுக்கு 2000 ரூபா வேணும். நம்ம இங்கேயே ஒரு சின்ன தியேட்டராக பார்த்து கூட்டு போகலாமே அப்படின்னு யோசனை வரும். இதுக்கு கூட லாய்க்கு இல்லாமல் என்னை எதுக்கியா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இந்த காலத்து பொண்ணுங்க அப்படியே டைரெக்டாகவே கேட்டுருது. அப்படித்தான் ஜென்மச்சனி ஒரு வித பலன்களை செய்யும். அட்டமத்து சனியில் திருமணத்திற்கான தடைகள் இருக்கும். ஆனால் ஜென்மச்சனியில் திருமணம் ஆகும், ஆனால் செட்டில் ஆக முடியாது. உங்களுக்கு ராகுதசை குருபக்தியில் திருமணமாகி உடனே கையில் குழந்தை, அதுவும் முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை தான். பொறுமையாக இருங்க. உங்கள் ஜாதகம் நல்ல ஜாதகம். ராகுதசை உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை செய்யும். அது அமாவாசை அமைப்பில் இருந்தாலும் கூட ஒரு விதத்தில் இன்னொன்று சொல்கிறேன்.
சித்திரை அமாவாசை, வைகாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, ஆவணி அமாவாசை, இந்த 4 அமாவாசையும் விதிவிலக்கு. ஆக ராகு திசை உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை செய்யும். யோகமான ஒரு நல்ல ஜாதகம். ஒரே நேரத்தில் குருவும் சுக்கிரனும் அங்கே லக்னத்தை தொடர்பு கொண்டிருப்பது ஒரு நல்ல அமைப்பு என்பதால் ராகு திசை குருபக்தியிலிருந்து குழந்தை பிறந்ததற்கு பிறகு, குடும்பமாகிய மனைவி அமைந்து குழந்தை பிறந்ததற்கு பிறகு வாழ்க்கையில் நல்லா இருக்கக்கூடிய அருமையான ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.